அதுல 2024 ஆகஸ்ட் மாதத்துல ஷேக் ஹசீனா மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார் அல்லது படுகொலை முயற்சிக்கு ஆளாக கூட நேரிடலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அவர் கூறியது போலவே 2024 ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா மாணவர்கள் போராட்டம் காரணமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டே வெளியேறினாங்க. இதே போல நேபாளத்துல ஜனநாயக ஆட்சி முடிவுக்கு வந்து 2025ஆம் ஆண்டுக்குள் முடியாட்சி வரும் என்று அவர் கணித்திருந்தார். அதே போல நிகழ்வுகள் நடைபெற்று இவருடைய கவனத்தையுமே ஈர்த்தது. இது மட்டுமல்ல, டெல்லி வெடிகுண்டு சம்பவம் தொடர்பாக இவர் முன்னரே கணித்து சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழகத்துல நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னும் கணித்து கூறியிருக்காரு. அதில் அவர் கூறும் பொழுது, வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒற்றை இலக்கு இடங்களை மட்டுமே வெல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல 10 தொகுதிகளுக்கு உள்ளாகத்தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதாவது 8 அல்லது 9 தொகுதிகள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறலாம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் வேகத்துடன் செயல்பட்டு வரக்கூடிய விஜய் மொத்தமாகவே 10 தொகுதிகளுக்குள்ளதான் வெற்றி பெறுவார் அப்படின்னு பிரசாந்த் கினி ஜோதிடர் தெரிவித்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர் கூறும் பொழுது, தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் முதலாக சந்திக்கும் தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னும் கூறியிருக்காரு.